மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை எனக்கு எதுவுமே சரியாக அமையல, எனக்கு எந்த விஷயமுமே முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது, இல்லை வருத்தம் இருக்குது, கவலை இருக்குது. எத்தனை முறைன்னு கணக்கு பண்ண முடியாது. ஆனால் வாழ்க்கையில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதை மாற்ற முடியாதா, அந்த வாழ்க்கை முறையே மாற்றி எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக ஏகார்ட் டோலே ஒரு சீக்ரெட் சொல்கிறாரு. அது என்ன சீக்ரெட் அப்படின்னா, இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை விரைவாக உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு உங்களிடமே ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. த கான்சியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் சொல்றாரு. நம்ம நார்மலாக கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்னாலே இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தானே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் லைக் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய இன்னர் ஸ்டேட்டவே மாற்றி நமக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அபண்டன்ட்டான ஒரு லைஃபை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏகார்ட் டோலே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞானி. பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பார்த்தாலே இவரை பற்றின முழுமையான தகவல் நம்மளுக்கு கிடைக்கும். இவர் பிரபஞ்ச உணர்வை பெற்றவர். இவர் நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஞானிகளுடைய பார்வையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வேறொரு டைமென்ஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த நிறைய கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆகட்டும், நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், இது எல்லாமே தெரியுது. பட் ஒரு ஞானியின் பார்வையில் இது எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம். சரி, இந்த கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்னர் ஸ்டேட்டில் என்ன நினைக்கிறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வெளியில் அவுட்டர் ஸ்டேட்டில் நடக்கிற ரியாலிட்டி இருக்கிறது. நம்ம இன்னர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. சரி, இப்படி நமக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஏதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, அதெல்லாம் எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம இன்னர் ஸ்டேட்டில் நடக்குது இல்லையா, எண்ணங்களையும் அந்த உணர்வுகளையும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் உன்னித்து கவனிக்கும் தன்மை இருந்து விட்டாலே போதுமானது. அந்த கவனிக்கும் தன்மையிலிருந்து ஒரு நன்றி உணர்வை பயன்படுத்துவது தான் இந்த கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, எண்ணத்தை கவனிங்கள், நம்ம உணர்வுகளை கவனிங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயந்தான். இந்த ஒரு தன்மையே போதுமானது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவுட்டர் ஸ்டேட்டில் ரியாலிட்டியை நம்ம உணர முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது வரைக்கும் நம்ம படித்த, பார்த்த, கேட்ட, கற்றுக்கிட்ட நன்றி உணர்வெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போது நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் பரவாயில்லையே, அவரை விட நான் நல்ல வேலையில் இருக்கேன், அதற்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரை விட நான் செல்வந்தராக இருக்கேன், அதுக்கு நான் நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை விட நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நன்றியோடு இருக்கேன். அவரை விட நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் ஆழமாக பார்த்தோன்னா இது உண்மையான நன்றி உணர்வு கிடையாது. இது மைண்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் கேம். இப்போது அவரை விட நான் நல்லபடியாக இருக்கேன், அதுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான விஷயம். இது நம்மளுடைய ஈகோவை தூண்டிவிட்டு அந்த ஈகோவுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய வேலை தான் நமக்கு மைண்டு பண்ணுறாங்க. இது முழுவதுமாக ஒரு கம்பேரிட்டிவ் தான் இருக்குது. இப்போ முழுமையான ஒரு உண்மையான கிராட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏகார்ட் டோலே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ உண்மையான கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நிமிஷத்தில் நமக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து உணர்ந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறது தான் உண்மையான கிராட்டிடியூட்னு சொல்கிறாரு. இங்கே 3 விஷயங்கள் இருக்கிறது. கவனிக்கணும், அதை உணரணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இருக்கிறோம், நமக்கு மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருது, உட்கார்ந்துட்டு இருக்கோம், உடல் இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. இதே போல் எல்லா இடங்களிலும், எல்லா பொருள்களிலும், எல்லா மனிதர்களிலும் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அதை கவனிக்கணும், அதை உணரணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் நன்றி உணர்வு, இதுதான் உண்மையான நன்றி உணர்வுன்னு சொல்கிறாரு. அந்த அப்ரிஷியேட் பண்ணணும்னு என்ன, நன்றி உணர்வோடு நன்றின்னு சொல்லுவது தான். இதுதான் அப்ரிசியேஷன் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நொடி பொழுது நம்மக்கிட்ட என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை கவனிக்க வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். இந்த 3 விஷயங்கள் தான் டோட்டல் தத்துவமே. இப்போது இன்னும் எளிமையாக இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ என் கண்ணு முன்னாடி இப்போ கேமரா இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டேபிள் ஒரு மரத்தால் ஆனது. அந்த டேபிளை மட்டுமே நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த டேபிள் நான் பார்க்கும்போது இருக்குது, அதை நான் கவனித்து பார்க்குறேன். அதை தொட்டு உணரும் பொழுது அதில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உணருங்கள்னு ஏகார்ட் டோலே சொல்கிறாரு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். அதை பார்த்து கவனித்து அதை தொட்டு உணர வேண்டும் சொல்கிறாரு. அதன் மேலே அது நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, அதற்காக ஒரு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்து நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே போல் நிறைய விஷயங்கள் இந்த இயற்கையில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அப்போது அத்தனை விஷயங்கள் மேலேயும் நாம் கவனித்து அதை ப்ரெசன்ஸை உணர்ந்து நான் அதை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அபண்டன்ட்டான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏராளமாக நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு மரம் இருக்குது, அது இயற்கையான ஒரு மரம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்கார்றீங்க, கவனிக்கிறீங்க, அதோட ப்ரெசன்ஸை உணர்றீங்க, அதுக்கு நன்றி உணர்வு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இயற்கையில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பறவை கத்துது, நீங்கள் ஒரு மலை, காடு, நிறைய மரங்களை பார்க்குறீங்க, ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்குறீங்க, காற்றை உணர்றீங்க, மூச்சு காற்றை உணர்றீங்க, ஒரு ஜில்லுன்னு காற்று வருது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இயற்கையில். இது எல்லாமே அபண்டண்ட்டாக இருக்குது. இதை ஒரு லிமிட் பண்ணவே முடியாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்ம பார்த்து கவனித்து அதை உணர்ந்து கொண்டு அதை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் உருவாகும். அப்போ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் கிடையாது. அதை தாண்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு உள்ளிருந்து நாம் இந்த உடலை முழுவதுமாக உணர வேண்டும். இப்படி உள்ளிருந்து உணர்வது தான் முழு வாழ்க்கையும் நாம் உணர்கிறோம் அப்படின்னு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பயணித்து பார்த்தோம் என்றால், நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது மூச்சு காற்றை ஆழமாக கவனிக்கிறோம். இல்லை மூச்சு காற்றை கவனிக்கும் போது உடலில் ரத்த ஓட்டம், உயிரோட்டம் இதெல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கும். அதை ஆழமாக கவனிக்கும் பொழுது அந்த இன்னர் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வெளியிலையும் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. அந்த இன்னர் லைஃப் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம். இந்த கனெக்ட் ஆகும் பொழுது தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் தான் மிகப்பெரிய ஒரு கிராட்டிடியூட். நீங்கள் இதுவரைக்கும் செய்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்லேயே மிகப்பெரிய ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்னால் இதுதான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ நம்மள பலர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு சரியாக பிஸ்னஸ் இல்லை, எனக்கு சரியான கேரியர் கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது, சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது இதை மாற்றி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அபண்டன்ட்டை உணரணும், அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய அபண்டன்ஸை உணரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ இருக்குது அப்படின்னா, அதை பூவை கவனிக்கணும், அதனுடைய இருப்பை நம்ம உணர வேண்டும், அதனுடைய மனம், அதனுடைய குணம், அதனுடைய நிறம், இது எல்லாத்தையும் கவனித்து அதை உணர வேண்டும். அப்போ இப்படி செய்யும் பொழுது நம்ம இன்னர் ஸ்டேட்டில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இப்போ இன்னர் ஸ்டேட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடக்குது. அப்போது வெளியில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வெளியில் போய் மீட் பண்ணுது. ஒவ்வொரு பொருளையுமே, ஒவ்வொரு தன்மையுமே, ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு விஷயம் தேவைன்னு நினைக்கும் பொழுதும் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த நிறைவு தான் அதை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே என்ன நம்ம உணர்கிறோமோ அது வெளியிலையும் உணர்கிறோம். அப்போ இங்கே அபண்டன்ட்டான விஷயத்தை நம்ம இன்னர் ஸ்டேட்டில் உணர்ந்தால் இதுதான் வெளியில் போய் மீட் பண்ணுது. அப்போ அபண்டன்ட்டான விஷயங்களை தான் நம்ம பெறுவோம், அதை தான் நம்ம பார்ப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறது. இதுதான் உண்மையிலேயே கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம நிறையா எடுத்துக்காட்டு இதை முன்னாடி பார்த்துருப்போம், நிறைய வீடியோக்கள், நிறைய புத்தகங்கள் பார்த்துருப்போம். ஜஸ்ட் லைக் ஒரு நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் எழுதிட்டாலே, காலையிலேருந்து எழுதிட்டாலே அது நிறைய மாற்றங்கள் எனக்கு நிகழலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஞானியினோட பார்வையில் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ஏகார்ட் டோலே ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆழமாக நமக்கு விளக்குறாரு. இப்போ ஏகார்ட் டோலே இத்தனை விஷயங்களை சொல்லிட்டாரு. இது நமக்கு ஒரு நாலேஜாக இருக்கும். இதை ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டாமா? இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அல்லது இந்த வீடியோவை முடித்த உடனே இந்த ஒரு ப்ராக்டிஸை பண்ணுங்கள். ஒரு 3 நிமிட ப்ராக்டிஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 நிமிஷம் கண்களை மூடி நம்ம மூச்சை மட்டுமே கவனிப்பது. உள்ளே போயிட்டு வெளியில் வருது, உள்ளே போயிட்டு வெளியில் வருது. எந்த அளவிற்கு ஆழமாக கவனிக்க முடியுமோ அதை கவனிங்க. 2வது, கண்களை திறந்து ஒரு 3 விஷயங்களை பாருங்கள், கவனிங்க. அது டியூப்லைட்டாக இருக்கலாம், மேசையாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு செடியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
அதை கவனிங்க. முதல்ல அது இருப்பதை உணருங்கள். அது இருக்கிறதுலவா, அதற்கு நன்றி உணர்வோடு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இது இருக்கிறது, அதற்காக நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இப்படி ஒரு நிமிஷம் அந்த 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்து, 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 3வது நிமிஷம் இப்படி அப்ரிஷியேட் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு மனசில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிறைவான தன்மை இருக்கும். இதுதான் அபண்டன்ட் அப்படிங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம் இப்படி இந்த பயிற்சியை தினமும் பல முறை செய்து வரும் பொழுது ஓரிரு நாட்கள்லேயே நம்மளுடைய இன்னர் ஸ்டேட் மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இன்னர் ஸ்டேட் அப்படின்றது வந்து நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அழகாக மாற ஆரம்பிக்கும். இப்படி ஒரு மாற்றம் பெற்றுவிட்டாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய அபண்டன்ட்டான விஷயங்கள், நிறைய மகிழ்ச்சிகரமான, நிறைய நிறைவான விஷயங்கள் நம்ம பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. நிறைய புதுவிதமான மக்கள், நிறைய விஷயங்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே மாறிடுச்சுனாலே, இன்னர் ஸ்டேட் மாறிடுச்சுனாலே அவுட்டர் ஸ்டேட்டுக்கு மாறுவதற்கு உண்டான அலைன்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஏகார்ட் டோலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டிங். இது நான் முதல் முறையாக பார்க்கும் பொழுதும் இதை கேட்கும் பொழுதும் ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு. இதை வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு, எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் பிற்காலத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.